சாந்தின்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வர்றா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. ஆனாலும் அவங்க மிளகாய் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாந்திக்கு அவங்க அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலை. சந்தையில மிளகா விற்க போகும்போது சில ரவுடிங்க அவளை வழிமறிச்சு வம்பு பண்ணுவாங்க. அப்போ ஒரு பையன் வந்து அவளை காப்பாத்துவான். அந்த பையன் ஒரு பெரிய வீட்டுக்காரன். அவனுக்கு சாந்தியை பிடிச்சு போக 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி தன்னோட உடம்பு முடியாத அம்மாவை தன்னோடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா அவளோட மாமியார் அதெல்லாம் முடியாது, பெத்த அம்மா மேல அவ்ளோ பாசம் இருந்தா அங்கேயே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க வந்தன்னு ரொம்ப கடுமையா பேசிடுவாங்க. மனசு கஷ்டமான சாந்தி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துடுவா. அங்க சும்மா இருக்காம மிளகா விக்கிறதுக்கு பதிலா அந்த பச்சை மிளகாவை வச்சு புதுசா மிளகாய் சமோசா செஞ்சு விற்க ஆரம்பிப்பா. இது அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். இத பார்த்து பொறாமப்பட்ட ஒருத்தன் சாந்தியோட மாமியார்கிட்ட போய், உங்க வீட்டு மருமகள் ரோட்ல நின்னு சமோசா விக்கிறா, உங்க குடும்ப மானமே போகுதுன்னு போட்டு கொடுத்து மூட்டி விடுவான். மாமியாரும் கோவமா வந்து சாந்திய திட்டுவாங்க. ஆனா கடைசில சாந்தியோட புருஷன் அந்த வில்லனோட சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி சாந்தி எவ்ளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றான்னு புரிய வைப்பான். தன் தப்ப உணர்ந்த மாமியார் சாந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மாவையும் தன் வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க. கடைசில மாமியார், மருமகள், அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த சமோசா பிசினஸ பெருசாக்கி சந்தோஷமா இருப்பாங்க. If you like this video, please make sure to like, share, and subscribe for more magical content.